திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி திருச்சதகம். இந்த பத்துப்பாடல் இன்னொரு பகுதிக்கு இது மாறுபட்டதாக இங்கே வந்த பத்துப்பாடலுக்கு அது கட்டளக்கல்துறை என்று சொல்கிற ஒரு வகையான சிங்கள் அமைப்புடையது. இப்போ நாம் பார்க்க போகிற பாடல்கள் தரவு கொட்டகம் என்று சொல்லப்படும். சொன்ன பாடல் அஞ்சலி உடையது. இப்போ நாம் பார்க்க போகிற இந்த இரண்டாவது தலைப்பிலே அறிவுறுத்தல் என்ற தலைப்பறை வருகிற பத்து பாடலும் அடிக்கு 4 ஒரு வரிக்கு 4 உடையதாக அமைந்துள்ளது. நாடகத்தால் முன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான் மிகப்பெரும் பெருமானே, உன்னுடைய அடியார்கள் எல்லாம் உண்மையாகவே உனக்கு பணி செய்கிறார்கள். ஆனால் நான் என்ன செய்கிறேன்? உண்மை இல்லாமல் பொய்யாக வேடம் தரித்து நடிக்கிறேன் என்று தன்னை பற்றி அவர் சொல்லிக் கொள்கிறார். ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால், பெரும்பாலானவர் உலகத்தில் இப்படித்தான் இருக்கிறார்கள். தன்னை அடியார் போல் வெளிவேற்றத்தில் காட்டிக் கொள்கிறார்களே தவிர உள்ளபடிக்கு அவர்கள் அடியாராக இருப்பது இல்லை. அதை தன்மேல் வைத்து இப்படி பேசி காட்டுகிறார். உன் அடியார் போல் உனது அடியார்கள் எப்படி உருத்திராட்சம் போடுகிறார்கள், ரூபு தரிக்கிறார்கள், கோயிலுக்கு போகிறார்கள், பூஜை பண்ணுகிறார்களோ அது போலவே நடித்து நானும் செய்கிறேன். ஆனால் செய்வதானது உண்மை அல்ல, போலித்தனமாக இருக்கிறது. அதனாலதான் நடிப்புங்கிறது. வெளிவேஷத்திலே தான் உத்திராட்சம் அணிவதும் விபூதி பூசுவதும் பூசை பண்ணுவதும் முதலியன இருக்கிறதே தவிர உள்ளம் தொட்டு செய்யக்கூடியதாக அவைகள் அமையவில்லை. ஆகவே நான் நடித்து நடுவே வீடகத்தே புகுந்துடுவார், நானும் மோட்சம் போக வேண்டும் என்பதற்காக மிக பெரிதும் விரைகின்றேன், மிகவும் ஆசைப்படுகிறேன், வேகப்படுகிறேன். மோட்சத்துக்கு சீக்கிரம் போகணும், மற்ற அடியாரை விட சீக்கிரம் போய்விட வேண்டும் என்று நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்கிறேன். அப்பர் சுவாமிகள் கூட இப்படி பொய் தேடதாரியாக இருக்கிற சில பேரை தம்முடைய செய்யுக்களை சொல்லி இருக்கிறார். தொக்கம் மிக்கவர் பூவும் இருக்கட்டு நக்கு நிற்பன் அவர் நம்மை நாணியே. பொய்யா பூஜை பண்ணுகிறவர்கள் எல்லாம் எதிரே இருந்த அந்த பூஜையை பார்த்து கொண்டிருக்கிற இறைவன் என்ன செய்வான்? சிரிப்பான். ஆஹா, எப்படி இவன் பூஜை பண்ணுகிறான், அடியாரை போல வெளிவட்டத்தை செய்கிறான், மனம் தொட்டு செய்யவில்லையே என்று அவன் சிரிப்பானா. அது மாதிரி இந்த அடியார்கள் சிலர் செய்வதை தன்மையிலிட்டு இப்படி பேசி காட்டுகிறார். ஆடகச்சி மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றொருக தந்தருள்கு. ஆகவே நான் நாடகத்தில் நடிக்கிறேன். இந்த நடிப்பு ஒழிந்து உண்மை அடியாராக நான் மாற வேண்டும். உண்மை அடியாராக மாற வேண்டுமானால் என் மனத்துக்குள் அன்பு வர வேண்டும். அந்த அன்பும் இடையரா அன்பாய் இருக்கும். விட்டு விட்டு வருகிற அன்பா இருக்கக்கூடாது, தொடர்ந்த அன்பாய் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். ஆடகச்சி மணிக்குன்றே, ஆடகம் என்ற ஒரு வகை உயர்ந்த பொன்னால் செய்யப்பட்ட மணிபதிக்கப்பட்ட மலை போன்று விளங்குகின்ற பெருமானே, இடையரா அன்பு, விட்டுவிடாத அன்பு, தொடர்ந்து வருகிற அன்பு எனக்கு வேண்டும். உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள், என்னுடைய மனத்தில் உன்னுடைய இடத்திலே உருகிற அன்பை தந்தருள்வாயாக எனக்கு தர வேண்டும். எம் உடையானே, எமக்கு எஜமானனாக இருக்கிற பெருமானி என்று கேட்கிறார். காரைக்கால் அம்மையாரும் கைலைக்கு போன போது இறைவன் என்ன வர வேண்டும் என்று கேட்ட காலத்திலே அவர் கேட்கிறார், இரவாத இந்த அன்பு வேண்டி, இரவாத இந்த அன்பு வேணும்னு கேட்டார். அன்புதான், ஆனா அன்பு அவர் என்ன அடைமொழி கொடுக்கிறார்? இரவாத, அதாவது செத்து போகாதன்னா இடையட்டு போகாது, தொடர்ந்து இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிற அன்பாக என் மனத்திலே அது இருக்க வேண்டும். அந்த அன்பைத்தான் இவர் இடையரா அன்பு என்று சொல்றார். இந்த இடையட்டு போகாத சிறந்த அன்பை எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்கிறார். அப்படியானால் பொய்யடிமை எண்ணத்தில் இருக்கு. இந்த பொய்யடிமை நீங்க வேணுமானால் இடையரா அன்பு வேண்டும். இது யாருக்காக சொன்னது? இது மற்றவருக்காக. தன்மையில் இவரிடத்திலே நிறைந்த அன்பு இருக்கிறது, இருந்தாலும் மற்றவர் பொருட்டு இறைவனிடத்திலே இப்படி வேண்டிக் கொள்கிறார். யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடதே. சுவாமி, நான் இறப்பதற்கு நான் பயப்படவில்லை, அடுத்தா போல் பிறப்பதற்கும் பயப்படவில்லை என்று அவருக்கு சொல்ல வருகிறார். யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன், இனி பிறப்போகிற பிறப்பு இருக்குதே, அது எத்தனை பிறப்பு வந்தாலும் சரி அதற்காக நான் அஞ்சவில்லை என்று ஒரு தைரியமாக பேசுகிறார் இறைவனிடத்திலே.
இறப்பதனுக்கு பிறப்புக்கே அஞ்ச மாட்டேன் நான். அப்படியானா இறப்புக்கு அஞ்சுவேனோ என்று கேட்டால், இறப்பதனுக்கு என்கிறேன், இறப்பதற்கு என்ன செய்ய போறேன், அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். எப்படி நான் எத்தனை பிறப்பு பிறந்தாலும் அஞ்சவில்லையோ, அதுபோல் இனிமேல் எத்தனை இறப்புகள் எனக்கு வந்தாலும் அதற்கு நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்றேன். இந்த இரண்டாவது வரியை தான் கொஞ்சம் கவனமாக உரை செய்து கொள்ள வேண்டும். இறப்பதனுக்கு என்கிறேன்னா பிறக்கிறதுக்கு நான் பயப்படல, சாக்காரத்துக்கு பயப்படுறேங்கிற மாதிரி இருக்கும். அந்த இரண்டாவது வரி இறப்பதனுக்கு என்கிறேன்னா இறப்பதற்கு நான் ரொம்ப பயப்படுறேங்கிறது போல அர்த்தம் ஆகும். அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. பிறப்பதற்கே நான் பயப்படல, இறப்புக்கோ நான் பயப்பட போகிறேன். இறப்பதற்கு நான் என்ன செய்ய போறேன், அதுக்காக பயப்பட போறேனா? இல்லை, அதற்கும் பயப்பட மாட்டேன். வாணியையும் பெரில் வேண்டேன். எனக்கு தேவலோக ஆட்சியை கொண்டு வந்து கொடுத்தது வச்சுக்கோன்னு சொன்னா கூட அதை நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன். தேவலோகம் வேண்டாம், பூலோகத்திலே ஒரு ராஜாவா இருக்கிற ஒரு பதவி தர்றேன் அப்படி சொன்னா அதுவும் நான் வாங்க மாட்டேன். மண்ணாழ்வான் மதித்து மீறேன். இந்த பூமியிலே நீ ஆண்டு கொண்டிரு, ராஜாவாகிறேன், எனக்கு அந்த பதவியை கொடுத்தாலும் நான் அதை ஏற்க மாட்டேன். இதுதான் உண்மையான இறைவனிடத்திலே பக்தி வைத்திருக்கிற அடியாரிடத்திலே காணப்படுகிற குணம். ஞானசம்பந்தன் இதை சொல்றார். சிறந்த அடியார்களாய் இருக்கிறவர்கள் சொர்க்கத்தை விரும்ப மாட்டார்கள். தேனேயும் மலர்கொன்றை தொங்கலான் அடியார்க்கு சொக்கங்கள் பொருளவே. ஞானசம்பந்தர் தேவாரம். தேனேயும் கொன்றை தொங்கலான், தேன் சொட்டும் கொன்றை மாலை அணிந்த சிவபெருமானது அடியார்க்கு அடியவர்களுக்கு சொர்க்கங்கள் பொருள் அல்ல. சொர்க்கம் ஒரு முக்கிய பொருள் அல்ல. சொர்க்கத்தை முக்கிய பொருளாக அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் என்று ஞானசம்பந்தர் சொல்றார். அப்பர் சுவாமி இடத்துல போய் கேட்டால் அவர் என்ன சொல்றார்? சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாளத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். சங்க நிதி பதுமதியை கொடுத்து தரணியோடு வான், இந்த பூலோகத்தோடு தேவலோகத்தை நீ ஆள் என்று சொன்னா கூட அதை நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று திருநாவுக்கரசரும் பேசுறார். அதே போலத்தான் இங்கே நம்முடைய மணிவாசகரும் வாணியையும் பெற வேண்டேன், தேவலோகம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், மண்ணாழ்வான் மதித்துமரேன், பூமியையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, சைவடியார்கள் தான் இப்படி சொல்றார்களா? வைணவரடியார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்த்தா அவங்களும் அப்படியே தான் பேசுகிறார். தொண்டரடி போடு ஆழ்வார் 12 ஆழ்வார்கள் ஒருத்தர். அவர் சொல்றார், பச்சைமா மலைபோல்மே மலைபோல்மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொகுந்தே என்னும் இச்சுவை தவிர இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன். இந்திரலோகத்தை ஆளுகிற பதவி எனக்கு கொடுத்தா கூட எனக்கு அது வேண்டாம். அரங்கனே அரங்கனேன்னு இங்க கோயில்ல இருந்துட்டு கும்பிடுற அந்த சுகம் தான் எனக்கு பெருசு. பச்சைமா மலைபோல் மேனி என்றோ அல்லது பவளவாய் கமலச்சங்கன் என்றோ சொல்லுகின்ற அந்த வாயில் வருகிற சுவையானது தேவலோகத்தில் கிடைக்காது. ஆனா தேவலோகம் எனக்கு வேண்டாம் என்று அவரும் சொன்னார். ஆகவே சைவர்களாகட்டும் வைணவர்களாகட்டும் எல்லோரும் ஒரே மாதிரியாத்தான் அந்த பக்தியிலே இருக்கிறவர்களுக்கு தேவலோகத்தில் இச்சை இருக்காது, பூலோகத்து அரசியலும் இச்சை இருக்காது என்பதை நாம் பார்க்கிறோம். தேனேயும் மலர்கொன்றை சிவனே, தேன் சொட்டும் மலர்கொன்றை சிவன் உன் அருள் பெருநாள் என்று உன் திருவடியை சேருகிற நாள் என்றைக்கு என்று அதற்குத்தான் நான் வருந்துகிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார். வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பான், உன் மலர்பாதம் அவை காண்பான், உன் திருவடியை பார்க்க வேண்டும் என்பதற்காக வருந்துகிறேன். மலர்பாதம் என்பது மோட்சம்தான். திருவடி என்பதும் வீடு பேர் என்பதும் வேறல்ல. இறைவன் திருவடி அடைந்தார் என்றால் என்ன அர்த்தம்? மோட்சம் அடைந்தார் என்றுதான் பொருள். ஆகவே திருவடியை பார்க்க நான் விரும்புகிறேன் என்றால் மோட்சத்தை நான் வீடு பேரடைய விரும்புகிறேன். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். நாயடியேன் இருந்து நல மலர் புனையேன். ஆனா வீடு அடைய வேணுமானால் இறைவனுக்கு தொண்டு செய்திருக்கணும். பூ கட்டி பூ எடுத்து மலர மாலையா தொடுத்து இறைவனுக்கு சாத்தி இருக்கணும். ஆனால் நலமலர் புனையேன், நல்ல மலரை எடுத்து நான் மாலையாக இறைவனுக்கு போடவில்லை. ஏத்தேன் நாத்தடும் பேர, நாவில் ஒரு முறுக்கு ஏறும்படியாக தழும்பு ஏறும்படியாக இறைவனை நான் பாடலும் பாடவில்லை. பொருந்திய பொச்சிலை புனித்தாய், பொச்சிலை பொன்னாகிய மேருமலையை வில்லாக நீ வளைத்தவனே, அருள் அமுதம் புரியாயேல் நீ உன் திருவுருள் அமுதத்தை எனக்கு நீ கொடு. ஒரு கருங்கல் மலையை நீ வில்லா வளைச்ச, ஆனா என் மனமும் ஒரு கருங்கல். இந்த மனமாகிய கல்லை நீ ஒரு மலை வளைக்கப்படாதா?
இந்த மனம் இன்னும் திரும்ப மாட்டேங்குது என்னுடைய மனம். அதுக்காக சொல்ல வர, பொச்சிலை குனித்தாய் பொன்மேறு மலையை வளைத்த ஆற்றல் உள்ள நீ என் மனத்தையும் குழைக்க வேண்டும் என்ற கருத்தை உணர்த்துகிற அருளமுதம் புரியாயேல் உன் திருவருளாலே அந்த மனத்தை குழைக்கும்படியான ஒரு திருவருளை நீ செய்யாது போவாயானால் வருந்துவன் அத்தம் ஏன் மற்றே நானாமாறே. ஆகவே நான் வருந்துவேன், கவியே தனித்திருக்கிறேன், எனக்கு துணை இல்லை, உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, அதனாலே என்னை நீ காக்க வேண்டும். என்னை நான் ஆமாறே, நீ காக்காது விட்டால் நான் என்னாய் விடுவேன், என்னை ஆதரிப்பார் இல்லாமல் வீணாய் விடுவேன் என்று இறைவனிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறார். இன்னும் அடுத்த பாட்டில தான் இறைவன் அடைவதற்கான தொண்டுகள் பலவற்றையும் சொல்லி அந்த தொண்டில் நான் ஒன்று கூட செய்யாது போனேனே என்று வருந்துகிறார். ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன் அன்பு உருகேன் பூமாலை புனைந்து ஏற்றேன் புகழ்ந்து உரையேன் புத்தளிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே. சதுராலே சார்வான், ஒரு சாமர்த்தியத்தாலே உன் திருவடி அடைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சதுர்னா சாமர்த்தியம், குறுக்கோள். இறைவன் திருவடியை அடைவதற்கு ஒரு குறுக்கோழி ஏதாவது கிடைக்காதா என்று நான் எதிர்பார்க்கிறேன். சதுர்னா சாமர்த்தியம். சதுராலே சார்வான், குறுக்கோழியிலே அடைவதற்காக. அது மாதிரி குறுக்கோழியில இறைவன் திருவடியை பார்க்க முடியுமான்னா ஒருத்தன் பார்த்துட்டான், அவன் பெரிய கெட்டிக்காரன், அவனுக்கு தெரியாது. அவன் என்னமோ குறுக்கோழியில போனா இறைவன் திருவடி அவனுக்கு கிடைச்சிச்சு. இறைவன் திருவடியை பார்க்க போகிறோங்கிற எண்ணமே அவனுக்கு கிடையாது, இறைவன் திருவடியை பார்க்கணுங்கிற ஆசையும் அவனுக்கு கிடையாது. தற்செயலா ஒருவனுக்கு குறுக்கோழியில போய் திருவடி கிடைச்சு போச்சு. யாரு? திருக்கடையூர்ல சிவலிங்கத்தை மார்க்கண்டேயர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு 16 வயசு ஆகி போச்சு. வயசு பூர்த்தியான ஒரு உயிரை கொண்டு போவதற்காக யமன் அங்கே வர்றான். யமன் வந்தவன் மார்க்கண்டேயர் மேலே அந்த மாசத்தேரை வீசணும். ஆனா மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை இறுக்கி பிடிச்சு விட்டார். இவன் வீசின கயிறு மார்க்கண்டேயர் மேல் விழாமல் மார்க்கண்டேயரின் லிங்கத்தையும் சேர்த்து விழுந்து போகுது. அப்படி விழுந்ததுனாலே லிங்கத்துக்குள் இருந்து பெருமான் என்ன நீ எப்படி மாசத்தேர் வீச முடியும் என்று லிங்கத்திலிருந்து வெடிச்சு வெளியில வந்தார். வெளியில வந்து தன் காலை தூக்கி ஒரு உதைக்கிறார் யமன்ல. யமன் பார்த்தா, ஆஹா, இறைவன் திருவடி பார்த்துட்டேன், இறைவன் திருவடி கிடைச்சு போச்சு. நான் இறைவன் திருவடியை எதிர்பார்த்து வரவில்லை, எதிர்பார்க்காமலே இறைவன் திருவடி சாக போறான். சாக போகிறவனுக்கு அவன் என்ன நினைக்கிறான்? இறைவன் திருவடி எதிர்பாராமல் கிடைச்சு ஒரு பூசையும் பண்ணல, இறைவன் திருவடி பார்க்கணுங்கிற ஆசையும் இல்லை. மார்க்கண்டேயனை பிடிக்க போன குறுக்கு வழியில யமனுடைய திருவடி இறைவன் திருவடி அவனுக்கு கிடைச்சு. அதான் குறுக்கு வழி. அதாவது இறைவன் திருவடியை பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு போகாமல் மார்க்கண்டேயன் உயிரை கவரப்போன வேறொரு குறுக்கு வழியில அவனுக்கு இறைவனுடைய திருவடி கிடைச்சு. அது போல நானும் சதுராலே சார்வேன், உன்னை திருவடியை பார்ப்பதற்கு ஒரு குறுக்கு வழியை நான் எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். இது போலவே இந்த கருத்தை இதே திருச்சதகத்துல பின்னே 45வது செய்யுள்ள சொல்றார். போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்து நின்றா ஆற்றல் மிக்கவன் அன்பார் அழைக்கின்றேன் ஏற்று வந்து எதிர்ந்து தாமரைத்தாளும் உறும் கூற்றம் அன்னதோர் கொள்கையின் கொள்கையே. தாமரைத்தாள் உறும் கூற்றம், தாமரைத்தாளை கண்டுகொண்ட குறுக்கோழியால் கண்டுகொண்ட கூற்றம் அன்னதோர் கொள்கை. யமன் எப்படி அந்த திருவடியை குறுக்கோழியில் கண்டானோ அது போன்ற கொள்கை என் கொள்கை. என்னுடைய கொள்கையும் குறுக்கோழியில இறைவன் திருவடியை பார்த்துடணும் என்பது என்னுடைய கொள்கை என்பதை இது பின்னே 45ஆம் பாட்டுல இதே திருச்சதுல சொல்றேன். அதனால இங்கே சதுராலை சாதம் என்பது அதாவது நேர் வழியில் இல்லாம குறுக்கு வழியில போறேன். அப்ப நேர்வழி என்னென்ன, அந்த வழி ஒண்ணு கூட நான் செய்யலைங்கிறது அந்த பாட்டுல வரிசா வருது. ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன், திருவடிக்கே உன் திருவடிக்கு ஆமாறு நூல்களில் சொல்லப்பட்ட முறைப்படி எது தக்கதோ தக்கபடி, ஆமாறுன்னா பொருந்தியபடி தக்கபடி நூல்களில் சொல்லியவாறு அகங்குழையேன்
உருகி வெளிப்படுத்தவில்லை. பூமாலை புனைந்து ஏத்தேன், பூக்களை பறித்துக் கொண்டு வந்து உனக்கு மாலையா கட்டி நான் கொடுக்கவில்லை. புகழ்ந்து உரையேன், புகழ்ச்சியான பாடல்களையும் உன் திருமுன் பாடவில்லை. புத்தேழில் கோமான், தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். உன் திருக்கோயிலை நான் கூட்டவில்லை. திருக்கோயில் மெழுகேன், திருக்கோயிலுக்கு மெழுகிடவில்லை. திருக்கோயில் கூத்தாடேன், திருக்கோயில்ல இருந்து கொண்டு இறைவனை உனக்கு முன் நான் கூட்டம் ஆடவில்லை. ஒன்றும் நான் செய்யவே இல்லை. இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அப்பர் கட்டளையிட்டிருக்கார். அப்படி கட்டளையிட்டு இருந்தும் நான் செய்யவில்லை என்கிற அப்பர் சுவாமிகள் திருவாரூர் தேவாரத்துல சொல்றார். நிலை பெறுமாறு என்னுடைய நெஞ்சே நீ வகான், நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலருவதன் முன் அழகிட்டு. புலர்வதற்கு முன் நீ கோயிலுக்கு போய் அங்க அழகிட வேண்டும், கூட்ட வேண்டும். அதை சொல்றார். தூகேன் திருக்கோயில் தூகேன், திருக்கோயில் நான் கூட்டல. அவர் அடுத்தபடி என்ன சொல்றார் அப்பர்? திருக்கோயில் அழகிட்டு மெழுக்கும் கிட்டு, அப்புறம் மெழுக வேண்டும்ங்கிறார். மெழுகேன், நான் இன்னும் கோயில்ல மெழுக்கும் இடவில்லை, சாணம் விட்டு கோயில்ல மெழுகினதும் இல்லை. பூமாலை புனைந்து ஏத்தி, அவர் சொல்றார் பூ எடுத்து அந்த பூவை புனைந்து மாலையா கட்டணும். பூமாலை புனைந்து ஏத்தேன், அவர் சொன்னபடி நான் பூமாலை புனைந்து கட்டவில்லை. பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடேன், பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி, அந்த இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்றார். இவர் இங்கே புகழ்ந்து உரையேன், நான் புகழ்ந்து பாடவில்லை என்கிறார். அப்புறம் தலையார கும்பிட்டு சங்கரா சய போற்றி போற்றி என்று அலை புனல் சேர் செஞ்சடயம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நின்றே தலையார கும்பிட்டு கூத்துமாடி என்று அவர் சொல்லியிருக்கார். தலையினாலே தலைக்கு மேலே கையை எடுத்து கும்பிட்டு வேண்டும், அந்த பெருமானுக்கு முன் கூத்தாட வேண்டும் என்று. அதுவும் செய்வதில்லைன்னு சொல்றார். கூத்தாடேன். அப்ப அப்பர் சுவாமிகள் என்னென்ன மனசுக்கு விதி கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையில் நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று அந்த பாடலுடைய சொற்றொடரும் அந்த கருத்தும் முழுவதும் இந்த பகுதியிலே அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நான் செய்யவில்லை, நான் சதுரால் சாருகிறேன். இதில் இன்னொரு வித்தியாசம் பார்க்க வேண்டும். உள்ளபடிக்கே மாணிக்க வாசகர் கோயிலுக்கு சென்று அவர் பூமாலை தொடுத்ததே கிடையாது, மெழுகினதும் இல்லை, கோயிலுக்கு முன் கூத்தாடியதும் இல்லை. ஆனால் புகழ்ந்து மட்டும் பாடியிருக்கிறார். அங்கங்கே பாடல் பாடியிருப்பது உண்டு. ஆக ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால் அவருடைய மார்க்கம் வேறு. இதெல்லாம் தூகுதல், மெழுகுதல், பூமாலை புனைதல் இதெல்லாம் சரியை தோன்றும். மாணிக்க வாசகருடைய மார்க்கம் ஞான மார்க்கம். அவர் என்ன பண்ணிட்டார்? சரியைக்கு மேலே கிரியை, அபிஷேகம் முதலிய நிவேத்தியம் எல்லாம் செய்யறது. அந்த கிரியையும் தானா யோகம், யோகத்துக்கு மேலே போனா ஞானம். இவர் ஞான மார்க்கத்தில் இருந்து அந்த தியானத்திலே இறைவனை வழிபடுகிறவர். அப்படி ஞானத்தில் இருக்கிறவர்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆகவே இத்தனையும் சொல்லி இது மாதிரியான வழிகளில் நான் போகவில்லை, ஆனால் சதுரால் சார்வேன் பாருங்க. சதுர் என்பது ஞான மார்க்கம், சாதுரியம், சாதுரியமான ஞான மார்க்கத்திலிருந்து தியானத்தாலேயே உன்னை நான் அடைந்துவிட பார்க்கிறேன் என்று தன்னுடைய மார்க்கத்தை தெரிவிக்கிறார். என்னுடைய உண்மை பொருள் பார்க்க போன நான் சரிய நெறியில வரல, கிரியை நெறிக்கும் வரவில்லை, அதற்கெல்லாம் மேற்பட்டதாகிய ஞான நெறியில இன்று சதுர் என்ற சாமர்த்தியமாகிய ஞான நெறியில இருந்து உன்னை நான் அடைய முயல்கிறேன் என்று தன்னுடைய உண்மை கருத்தை வெளிவிக்கிறார். பார்வையில பார்த்தோம்னா மேலோட்டமா பார்க்கிற போது நான் ஒண்ணுமே செய்யல என்று சொல்வது போல் இருக்கும். ஆமா, ஒன்றும் செய்யவில்லை. ஏன்னா இவர் சரியில் இருந்தா செய்யணும், கிரியையில் இருந்தா இதெல்லாம் செய்யணும். இவர் அதெல்லாம் தாண்டி ஞான மார்க்கத்தில் போனதுனாலே இதெல்லாம் தாண்டி விட்டு நான் சதுர்ல இருக்கிறேன், ஞான நிலையில இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவிக்கிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவனே. பெருமானே,
நான் ஒரு சரிய தொண்டு செய்யணும்னா நீ கோயிலுக்கு இருக்கிறேன், கோயிலுக்கு வந்து சரிய தொண்டு செய். அல்லது கிரியை செய்வானவனாலும் கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வந்து அந்த லிங்கத்தை பார்த்து தொட்டு அபிஷேகம் பண்ணணும். நீ கோயில்ல மட்டுமா இருக்கிற, வானத்தில் இருக்கிற, மண்ணில் இருக்கிற, காற்றில் இருக்கிற, ஒளி என்ற வெளிச்சத்தில் இருக்கிற, ஊன் என்ற என் உடம்பில் இருக்கிறாய், உயிர் என் உயிருக்கு உயிராய் இருக்கிறாய். ஆகவே நான் எங்கும் பார்க்கிறேன். உன்னுடைய நிலையை நான் பார்க்கிற பார்வை வேறு. நான் ஞான நிலையில் இருக்கிறேன். சரியை கிரியில இருக்கிறோம்னா கோயில்ல இருக்கிற லிங்கத்தில இறைவன் இருக்கிறான்னு அங்க மட்டும் போய் பார்ப்பார்கள். மற்ற இடத்தில் இருப்பதை பற்றி அவர்களுக்கு சிந்தனை இல்லை. ஆனால் ஞானியாய் இருக்கிறவனுக்கு எங்கும் கடவுள் இருக்கிறான் என்ற நினைவு வரும். ஆகவே நான் ஞானியாய் இருப்பதனாலே வானாகி நீ ஆகாயமாகியும், மட்டாகி இந்த பூமியாகியும், வழியாகி காற்றாகவும், ஒளியாகி சூரிய சந்திர அக்னி என்ற பிரகாசமாகியும், ஊனாகி என் உடம்பாகியும், உயிராகி அவ்வுடம்புக்குள் இருக்கிற உயிராகவும் இருக்கிறாய். அது மட்டுமல்ல, கடவுளை பற்றி 2 தரத்தார் உலகத்திலே பேசுகிறார்கள். ஒருத்தர் கடவுள் உண்டுன்னு பேசுகிறவர், இன்னொருவர் கடவுள் இல்லைன்னு பேசுகிறவர். உண்டுங்கிறவர் ஆஸ்திகர், இல்லைங்கிறவர் நாஸ்திகர். அஸ்தின்னா உண்டுன்னு அர்த்தம். அஸ்தி அஸ்தின்னு சொல்லுகிறவனாலேதான் அவனுக்கு ஆஸ்திகன் என்று பெயர். கடவுள் உண்டு, வேதம் உண்டு, பிறப்புண்டு, உயிர் உண்டு, புண்ணியம் உண்டு, பாவம் உண்டு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு என்று இத்தனையும் உண்டுன்னு ஒத்துகிறவன் இருக்கிறானே, அப்படி உண்டு உண்டு உண்டுன்னு ஒத்துகிறவன் அஸ்தி என்ற கட்சியை சார்ந்து ஆஸ்திகன் என்று சொல்லப்படுகிறான். அவன் கடவுள் இல்ல, புண்ணியம் இல்ல, பாவம் இல்ல, சொர்க்கம் இல்ல, நரகம் இல்ல, எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவன். ஆகவே இல்லை இல்லை என்று சொன்னா அஸ்தி நாஸ்தி, இல்லைன்னு அர்த்தம். நாஸ்தி என்பது இல்லை. நாஸ்தி நாஸ்தி நாஸ்தின்னு சொல்லிக்கொண்டே இருப்பதனாலே அவருக்கு நாஸ்திகர்னு பேர். வேற ஒண்ணும் இல்லை. நாஸ்திகர் என்றால் இல்லை என்று சொல்லுகிறவர், ஆஸ்திகர் என்றால் இருக்குன்னு சொல்லுகிறவர். ஆகவே கடவுள் என்ன பண்றான், உள்ளவன் உண்டுன்னு சொல்றவனுக்கோ வெளிப்பட்டவனுக்கு அனுகிரகம் செய்யறான். இல்லை என்று சொல்றவனுக்கு ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கான், வெளிப்பட மாட்டேன், அவனுக்கு வரமாட்டேங்கிறான் வெளியில. உண்மையுமாய் இன்மையுமாய் ஆஸ்திகருக்கு நீ உள்ளபடியா வெளிப்பட்டு தெரிகிறாய். நாஸ்திகருக்கு இன்மையுமாய் இல்லை என்று சொல்றவனுக்கு நீ இல்லைங்கிற மாதிரியே இருந்துடுற. அவன்கிட்ட போய் நீ காட்சியே கொடுக்கறது இல்லை. அப்படியும் இறைவன் இருக்கிறார். ஆகவே அப்படி இருந்தாலும் இந்த ஆஸ்திகர் நாஸ்திகர் 2 பேரையும் கயிறு பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கான் மேல. கோனாகி யான் எனது என்று அவரவரை, அந்த நாஸ்திகர் ஆசிரியர் 2 பேரையும் யான் என்றும் எனதென்றும் பேசிக் கொள்ளுகின்ற அவர்களை கோனாகி 2 பேருக்கும் ஒரு தலைவனாயிருந்து கூத்தாட்டுவான். நீ கூத்தாட்டி வைக்கிறாய், அவனையும் கூத்தாட்ட வைக்கிறாய், இவனையும் கூத்தாட வைக்கிறாய். இந்த உலகத்துல 2 பேரையும் நீ நடிக்க வைக்கிறாய். அவர்களை விட்டு விடுறதில்லை. நாஸ்திகர்களையும் இறைவன் விட்டு விடுவதில்லை. அவர்களையும் நடிக்க வைக்கிறான், அவர்களையும் வாழ வைக்கிறான். ஆஸ்திகளையும் வாழ வைக்கிறான், நாஸ்திகளையும் வாழ வைக்கிறான். ஏன்னா கடவுள் நடுநிலையானவன், வஞ்சகம் உள்ளவன் அல்ல. ஒருவனை காப்பாற்றி இன்னொருத்தனை கைவிட்டு விட மாட்டான். எல்லாரையுமே காப்பாற்று. நாசிகனையும் கொஞ்ச நாள் நாசிகத்துல விட்டு அவனை பிறகு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொண்டு வந்து விடுவான். அதுக்கப்புறம் அவனையும் காப்பாத்துறான். எல்லாரையுமே காப்பாத்துறவன் அவன். பொதுவில் இருக்கிறவன், நடுவில் இருக்கிறவன், ஓரவஞ்சனை இல்லாதவன். கடவுள்கிட்ட ஓரவஞ்சனையே கிடையாது. அதனால்தான் கடவுள் எங்கே கூத்தாடுறான், அம்பலத்தில் கூத்தாடுறான். அம்பலம் என்பதற்கு என்ன பொருள்? பொது சபை. சபை என்பதும் பொது என்பதும் பொதுவான இடம் என்பதும் ஒன்றுதான். ஆகவே கூத்தாட்டுவானாகி கூத்தாட்டுகின்றவனாகவும் நின்றாயை, இப்படி எங்கும் நிற்கின்ற உன்னை நான் என்ன தனிப்பட உனக்கு என்ன சொல்லி வாழ்த்துறது? உனக்கு தலையில கெங்க வச்சிருக்கேன்னோ, 3 கண் இருக்குன்னோ, 8 கை இருக்குன்னோ, மற்றபடி மற்றவர்கள் சொல்றது மாதிரி ஒரு அடையாளம் சொல்லி நான் எப்படி பாடுறது? நீ எங்கும் இருக்கியே, எல்லாமா இருக்கிறியே. அப்படி ஞான நிலைக்கு வந்தவர்களுக்கு தனியா பேச தெரியாது, அவனை பத்தி சொல்ல தெரியாது. எந்த வார்த்தை சொன்னாலும் அவனுக்கு ஏத்துக்காதே என்று பேசுவார். அதனால உன்னை என்ன சொல்லி வாழ்த்துவேன்? மற்றவர்களைப் போல தோடுடைய செவியன் விடையேறி தூவன்மதி சூடி என்று நான் பாட முடியுமா? அது அவர்கள் கிரியை மார்க்கத்தில் போனவர்கள். இறைவன் இப்படி இருக்கிறான் அவர்கள் பார்த்தார்கள். ஞானசம்பந்தர் பார்க்கிறார். அந்த ரிஷபத்துல ஏறி வர்றதையும், பக்கத்துல பெண்ணோடு இருக்கிறதையும், காதுல தோடு கொண்டு வர்றதையும் இறைவனை பார்த்துட்டார். பார்த்ததுனாலே அவர் அந்த அடையாளத்தை சொல்றார். நான் எப்படி பார்க்கிறேன்? உலகம் முழுவதும் பார்க்கிறேன். அதனால எனக்கு அந்த இறைவன் ஒரு பெரிய ஞான சொரூபமாக, பிரம்ம வஸ்துவாக எங்கும் இருக்கிறவனா இருக்கிறதுனாலே அவனை நான் என்ன தனிப்பட வார்த்தையாலே வாழ்த்த முடியும்? என் சொல்லி வாழ்த்துவேன்.
எந்த வார்த்தையாலும் அவனை என்னாலே வாழ்த்த முடியாதே என்று சொல்ற. இது ஞானிகள் சொல்லுகிற ஒரு நிலை. அதனால்தான் இந்த திருவாசகம் படிக்கிறது இருக்குதே, அது ரொம்ப மேம்பட்ட நிலை. சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவெல்லாம் படிச்சான்னா அவனுக்கு இது ஏத்துக்காது, அவனுக்கு புரியாது. அதனாலதான் திருவாசகத்தை வயசானவங்க படிக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி விட்டாங்க. வயசானவன் படிக்கணும் அர்த்தம் இல்ல, இளமையிலேயே படிச்சவன் திருந்தலாம். இருந்தாலும் அவனுக்கு இந்த பொருளெல்லாம் இப்ப நான் சொல்றேன், இந்த பொருள் விளங்கணும், இந்த பாட்டை படிச்சா விளங்கணும்னா அவனுக்கு ஓரளவுக்கு வயசாகி பக்குவம் வந்தாதான் தெரியும். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இது வயசானவன் படிக்கிறது அப்படின்னா ஒதுக்குறதுன்னு அர்த்தம் இல்லை. இது மற்றவர்களுக்குரியதல்லாம தனிப்பட்ட ஒருத்தருக்குன்னு ஒதுக்குறதா அர்த்தம் இல்ல. இது உயர்ந்த நூல், இது ஞான நூல் என்பதை புலப்படுத்துவதற்காக வைத்தார்கள். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்றால் தாழ்த்துவதும் தம்மையலாம் தொழ வேண்டியே, சூழ்த்து மதுகரம் முரலும் தாரோயை நாயடியேன் பார்த்த பிறப்பு அருட்டுடுவான் யானும் உனை பரவுவனே. பெருமானே, உன்னை தேவர்களும் வந்து வணங்குகிறார்கள், நானும் உன்னை வந்து வணங்குகிறேன். அவர்கள் வணங்குறதுக்கும் நான் வணங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? அவர்கள் காமியத்தோடு வணங்குகிறார். காமியம்னா பற்று, உலகப் பொருள்ல ஆசை வச்சு அந்த உலகப் பொருள் எல்லாம் தனக்கு வேண்டும் என்ற ஆசையாலே இறைவனிடத்துல வேண்டுகிறது. என் பிள்ளை பாஸ் பண்ணணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இப்படி போய் கடவுளத்துல வேண்டிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் காமியம். இந்த உலகப் பொருள்ல தனக்கு வேண்டியதை இறைவனிடத்துல கேட்கறது, அதுவும் கொடுக்கிறான். இறைவன் இல்லைன்னு சொல்றது இல்லை, காமியமாக தனக்கு வேண்டியதை கேட்டாலும் கொடுக்கிறான். மாணிக்க வாசகர் போய் என்ன கேட்கிறார், தான் பிள்ளை கல்யாணம் ஆகணும், பொண்ணு கல்யாணம் ஆனா கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார், என் பிறவி பொண்ணுப்பா, எனக்கு இந்த பிறவியே வேண்டாம்னு அவர் கேட்கிறார். ஆகவே அவர் கேட்கறது இந்த உலகப் பொருள் எதுவும் எனக்கு வேண்டாம், மோட்சம் வேணும்னா. மோட்சம் வேணும்னா என்ன அர்த்தம்னா, உலகப் பொருளை கேட்கலேன்னு அர்த்தம். மோட்சம் கேட்கிறார்னா உலகப் பொருள் வேண்டுவதில்லை, உலகம் வேண்டியதில்லை, நிஷ்காமியம்னு அர்த்தம். விருப்பமின்மை, உலகப் பொருளில் விருப்பம் இன்னாமையினாலே மோட்சம் கேட்கிறார். அதனாலே மாணிக்க வாசகர் இறைவனிடத்திலே வேண்டுவது நிஷ்காமியம், தேவர்கள் இறைவனிடத்திலே வேண்டுவது காமியம். அது மட்டுமல்ல, இந்த தேவர்கள்லாம் சுயநலவாதிகள், நான் சுயநலம் அல்ல. தேவர்கள் உன்னிடத்துல வந்து ஒரு பூவை போட்டு உன்னை வணங்குறாங்கன்னா எதுக்காக? இறைவனே, உன்னை நான் அந்த பூ போட்டு வணங்குறேன், இதனால எனக்கு புண்ணியம் வரணும், இந்த புண்ணியத்தினாலே நான் இந்திரனாக மாறி இந்திர சபையில உட்காரணும், மற்ற தேவர்கள் எல்லாம் கற்பக பூ கொண்டு என் காலில் விட்டு என்ன வணங்கு, நான் ஒன்றல்ல போட்டு உன்னை வணங்குறது எதுக்காகனா மற்றவர்கள் என்னை வணங்கணுங்கிறதுக்காக நான் வணங்குறேன். அப்ப சுயநலம். இரண்டாவது, இது எதற்காக இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் தன்பொருட்டு செய்கிறார்கள். இறைவனிடத்திலே போய் மாணிக்கவாசகர் எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கிறாரே, அது தன்பொருட்டு கேட்கிறதா என்றால் அது தன்பொருட்டு அல்ல. அது ஒவ்வொரு ஆன்மாவும் பெற வேண்டிய அவசியம். ஒவ்வொரு ஆன்மாவும் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எண்ணம். அதுக்காகத்தான் அந்த உலகத்தையே அவங்கள பிறக்க வச்சிருக்கிறார். அந்தந்த ஆன்மாவிடத்தில் உள்ள ஆணவம் கண்மம் மாயை என்ற மாசுகள் அற்று தூயவனாகி மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்கு பரிசுத்தமாக்குவதற்குத்தான் இந்த பூலோகத்தில் போட்டிருக்கான். இவன் இந்த பரீட்சையில தேடி இத்தனை எனக்கு வேண்டான்னு உதறிட்டானா மோட்சத்துக்கு போக வேண்டிய லாயக்கு உடையவனாக, தகுதி உடையவனாக வந்து விடுகிறான். அதைத்தான் மாணிக்கவாசகர் கேட்கறதுனால சுயநலம் அல்ல, இறைவனை கொடுக்க காத்திருக்கிறத இவர் கேட்கிறார். தனக்கு உரியதை கேட்கறதுனாலே இது தன்னலம் அல்ல. ஆகவே இந்த பாட்டுல ஒரு விசித்திரம் சொல்லுகிறார். தேவர்களுக்கும் தனக்கும் உள்ள வேறுபாடு. வானவர்கள் வாழ்த்துவதும் தாம் வாழ்வான். வானவர்களாகிய தேவர்கள் இறைவனிடத்திலே போய் வாழ்க 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 என்று இறைவனை வாழ்த்துறாரே, இறைவன் என்ன இவன் வாழ்த்தாமல் செத்தா போறார்? இறைவனுக்குதான் சாக்காடே கிடையாது, அவன் என்றுமே சாகாதவனாயிற்று. அவனுக்கு போய் பல்லாண்டு 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 என்று சொல்வதனால என்ன புண்ணியம்? அது என்ன கருத்துக்கு சொன்னாலும் நான் வாழணும் நான் வாழணும் நான் வாழணும்னு அர்த்தமா? தேவனே நீ வாழ்க நீ வாழ்கன்னு சொன்னால் என்னை வாழ விடுவு, என்னை வாழவை, என்ன வாழவை என்று கேட்கிறதாக அர்த்தமா? மாணிக்கவாசகர் சொல்றார், வானவர்கள் வாழ்த்துவதும் தேவர்கள் இறைவனை போய் பல்லாண்டு கூறி வாழ்த்துவது எதற்காக என்றால் தாம் வாழ்வான், தாங்கள் நெடுநாள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அதுக்காகத்தான் வாழ்க்கிறார்கள். மலர் நின்பால் மனம் நின்பால் தாழ்த்துவதும், தங்களுடைய மனத்தை உன் திருவடிகளே வைத்து வழிபடுகிறார்கள். அது எதற்காக?
என்றால் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி தாம் உயர்ந்த பதவி பெற வேண்டும், தன்னை மற்றவர்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும். இதுக்காகத்தான் தேவர்கள் வணங்குகிறார்கள். ஆனா நான் ஏன் வணங்குறேன் தெரியுமா? சூழ்ச்சி மதுகரம் முரலும் தாரோயை, மதுகரம் வண்டுகள் எல்லாம் சூழ்ச்சி வட்டமிட்டு முரலும் ஒலித்துக் கொண்டிருக்கிற தாரோய் கொன்றை மாலை அணிந்த பெருமானி. சிவபெருமான் கொன்றை மாலை போட்டிருக்கார். கொன்றையிலே தேன் இருக்கு. தேனை உண்ணுவதற்காக வண்டுகள் போய் சுற்றிலும் வைக்குது. தேனை உண்ண வண்டுகள் வைக்கின்ற கொன்றை மாலை அணிந்த சிவபெருமானே என்று சிவபெருமானுக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கார். இது ஏங்கிறத பிறகு பார்ப்போம். பெருமானி நாயடியேன், நாயை போல உனக்கு அடியேனாக இருக்கிறன்னா வாழ்த்த பிறப்பு அறுத்துடுவான், இந்த பிறவியை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை பரவுவன், உன்னை வணங்குகிறேன். நான் உன்னை வணங்குவது பிறவியை அறுப்பதற்கா? மற்றவன் என்ன வாழ்த்துமோ, நான் நெடுநாள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றோ இல்லை. தேவர்களைப் போல அல்ல என்னுடைய வணக்கம். என்னுடைய வழிபாடு வேறு, தேவர்களின் வழிபாடு வேறு. தேவர்கள் வழிபாடு காமியம், என்னுடைய வழிபாடு நிஷ்காமியம் என்று வேறுபாடு சொன்னதனாலேதான் இது விசித்திரம். வேறுபாடு சொன்னால் அது விசித்திரம். சிவபெருமான் கொன்றை மாலை போட்டிருக்கார். சிவபெருமானிடத்திலே மோட்சம் இருக்கு. அந்த கொன்றை பூவிலே தேன் இருக்கு. அந்த மோட்சத்திலே பேரின்பம் இருக்கு. அந்த தேனை வண்டுகள் உண்கின்றன. அதுபோல் பேரின்பத்தை மற்ற அடியார்கள் உண்கிறார்கள். மதுகரம் சூட்டு முரல் வண்டுகள் அந்த பேரின்பத்தை தேனை சூழ்ந்து உண்டு கொண்டிருக்கிற கொன்றை மாலை அணிந்தவனேன்னு அர்த்தம்னா, எனக்கு முன் எத்தனையோ அடியார்கள் உன்னுடைய திருவடியிலே இருக்கிற தேனாகிய பேரின்பத்தை துக்கிறார்கள், நானும் துக்க வேண்டும் என்ற ஆசைக்காக அந்த அடைமொழி சொன்னார். பருவார் இவையோர்கள், தேவர்கள்லாம் ஒன்றை வந்து வணங்குகிறார்கள். கைலாசத்துக்கு வரார்கள். கைலாசத்தில் நீ அவர்கள் காட்சி கொடுக்கிற உன் பக்கத்துல வந்து உன்னை நல்லா பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிறார்கள் என்ற தேவர்கள் அவர்கள் உன்னை பற்றி காண்பாரோ, கடைசி வரி, இமையோர்கள் பரவுவார் காண்பாரோ, அவர்கள் உன்னை பற்றி எல்லாம் தெரிந்தவர்களா? ஒன்றும் தெரியாது. அவர்கள் தனக்கு வேண்டியதை கேட்க வந்தார்களே தவிர கடவுளாகிய நீ யார், நீ எப்படிப்பட்டவன் என்று உன்னை பற்றி அவர்களுக்கு கொஞ்சம் கூட ஞானம் இல்லை. அந்த சித்தாந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. அறியானே ஏன் இல்லை? உன்னை அறிந்து கொள்ள முடியாது. நீ அறியவனாக இருக்கிறாய். மேல்வரியும் கீழ்வரியும் சேர்த்துக் கொண்டு போன அந்த பொருளுக்காக. பருவார் இமையோர்கள் காண்பாரோ, அவரால் காண முடியுமா? முடியாது. சரி, பாடுவன 4 வேதம், 4 வேதங்களும் இறைவனே உன்னை பற்றி பாடுகின்றன. இறைவனை பற்றி பல இடங்களிலே வேதம் புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறோம். இறைவன் இப்படி அப்படி என்றெல்லாம் சொல்லுகிறது. சரி, அந்த வேதமாவது காண்பாரோ? வேதம் காணுமா? அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை முழுக்க அளந்து சொல்லுமா? முடியாது. வேதம் கடந்தவன், வேதத்துக்கும் அப்பாற்பட்டவன். அறியான், வேதத்துக்கும் நீ அறிந்து கொள்ள முடியாது. குறவுவார் குழல் மடவாள் கூருடையாள் குருபாகம். ஒரு பாகம் இறைவனே உன்னுடைய இடது பக்கத்திலே ஒரு தீர்க்காள், அவள் உமாதேவி. குறவுவார் குழல் மடவாள், கொராம்பூவை அணிந்த கூந்தலை உடையவள், அவள் உமாதேவி. கூருடையாள், உன் உடம்புல பாதியே வாங்கி கொண்டு விட்டாள். அவளாவது உன்னை பத்தி தெரிஞ்சிருக்காளா? அவளுக்குமே தெரியாதே. அவளுக்கும் தெரியாமல்ல நீ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அவளையும் உன்னைக்குள் மூடி வச்சிருக்கியே. சிவத்துக்குள் சக்தி ஒடுங்கி விடுகிறது. சிவம் ஞானம், சக்தி ஆற்றல். ஆற்றல் எப்பவும் வெளியில வராது, ஞானம் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும். ஞானமாகிய சிவம் அசைவற்று இருக்கும். அதுக்குள் ஆற்றல் சக்தி ஒடுங்கி போகும். அதனால்தான் குறவுவார் குழல் மடவாள் கூருடையாள், உன் பங்கத்திலே ஒரு பாகம் கூருடையாள், உடம்புல பாதியே கூறு வாங்கினாளே, அவ்வளவு நெருக்கமாயிருக்காளே, அவளாவது உன்னை அறிவாளா? காண்பாரோ? அந்த பெண் காண முடியுமா? அறியான், அவளாலும் உன்னை காண முடியாது. சக்தியாலும் அறிய முடியாதவன் அவன். ஏன்னா அந்த சக்தியும் இறைவனுக்குள் ஒரு நாள் ஒடுங்கி விடுகிறாள். ஆரம்பிக்கிற போதே சக்தி அவனிடத்தில் தான் வெளியில வராள், திரும்ப அவனிடத்தில் ஒடுங்குகிறாள். அதனாலே சக்தியாலும் இறைவனை காண முடியுமோ என்று கேட்டாள். ஏன்னா இது இப்படி நான் சொல்றது சிலருக்கு வருத்தமா இருக்கலாம். ஏன்னா சக்தி வழிபாடுக்காரங்களா இருந்தா என்னையா இப்படி சொல்றாரே நினைக்கப்படாது. இது என்னுடைய கொள்கை இல்ல, மாணிக்க வாசகர் சொல்றார். மாணிக்க வாசகர்
அவர் சிவத்தை தவிர வேறு தெய்வமே இல்லை என்ற கோட்பாடு உடையவர். அவர் அப்படித்தான் பேசுவார். சிவத்துக்குள் எல்லாம் ஒடுங்கி விட்டது. அதுக்கத்தான் அப்படி சொல்றாரு. தேவர்கள் பாடுறார்கள், உன்னை பரவுறாங்க, நெருங்கி பக்கத்துல வர்றானே அவனுக்கு உன்னை பத்தி தெரியுமா? வேதம் பாடுவேன், அந்த வேதத்துல இறைவனை பத்தி இப்படி அப்படி எல்லாம் சொல்லி அந்த வேதமாவது உன்னை முழுக்க தெரிஞ்சிருக்கா? இல்லையே. உன் உடம்புலயே ஒரு பாதி உடையவளா இருக்காளே, அவளாவது உன்னை முழுக்க தெரிஞ்சிருக்காளா? அவளுக்கும் தெரியாது. அப்படித்தானே கேட்டு வராரு வரிசையா. நான் ஒண்ணு புதுசா சொல்லல, அங்க வரிசையா யார் யாரு என்னென்ன சொல்லி கடைசியில முடிவு போடுறார். காண்பாரோ இவர் தெரிவாரா? விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள். மெய்யன்பின் அடியார்கள், உண்மையான அன்புடைய அடியார்கள் எத்தனை பேர் இருக்கார்கள்? விரவுவார், உன்னை நெருங்கி இருக்கிறார்கள். மேலும் மேலும் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அடியார்கள். உன் அறவுவார் கடலினைகள், அப்பேற்பட்ட அடியார்கள் கூட உன் கடலினைகள், உன்னுடைய திருவடிகளை பற்றி காண்பாரோ, அறிவார்களா? அவர்களுக்கால் தெரியுமா? அவர்களால் தெரியாது. அதான் கடைசியில் வைக்கிற முத்தாய். அடியார்களால் கூட இறைவனை கண்டுகொள்ள முடியாது. ஏன் அப்படி சொன்னார்னா, அடியார்கள் கண்டுகொள்வார்கள் சொன்னா இலக்கணம் தப்பு, இறைவனுடைய இலக்கணம் தவறு. இறைவன் யாராலும் அறிய முடியாதவன், சுற்றி அறிய முடியாதவன் என்பது சைவ சித்தாந்த கோட்பாடு. சைவ சித்தாந்தத்துல யாராலுமே தெரிய முடியாதுன்னு சொல்லியிருக்கிற போது அடியார்களுக்கு தெரிஞ்சுடுவார்களா? அடியார்களுக்கு இறைவன் காட்சி கொடுத்து தன்னை ஒரு பக்குவமா அவனுக்கு லேசா காட்டுறானே தவிர தன் முழுமையும் அவனுக்கு காட்டவில்லை. தன் முழுமையும் அந்த அடியாருக்கு தெரியவே தெரியாது. அடியார்கள் போய் இறைவனுடைய பேரின்பத்தில் விழுந்துட்டா, விழுந்த பிறகு தன்னையும் தெரியாது, ஆண்டவனையும் தெரியாது, இன்பம் தான் தெரியும். அதான் சித்தாந்தம் சொல்றது. சித்தாந்தத்திலே இறைவனிடத்திலே அடியார்கள் ஒன்றி விடுகிறார்கள் என்று சொன்னால், இறைவனிடத்திலே ஒன்றிய பிறகு அங்கே இறைவன் என்றோ தான் என்றோ எந்த வேறுபாடும் தெரியாது. இன்ப நுகர்ச்சி ஒன்றுதான் அவர்களுக்கு புலனாகும். இன்பம் துய்ப்புத்தான் ஒன்று விளங்குமே தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு தெரியாது. அப்ப இறைவனை முழுவதும் அடியார்களாலும் காண முடியாது. எவ்வளவு ஆழ்ந்த அழுத்தமான உயர்ந்த ஒரு சைவ சித்தாந்த கருத்தை சொல்றாரு. இதை அடியார்களே காண முடியாதுன்னு சொன்னா உமாதேவியால் காண முடியாதுன்னு சொன்னதுல என்ன தவறு இருக்க முடியும்? அதை தேவரால் காண முடியாது என்பதும் என்ன தவறு இருக்கு? எல்லாராலுமே காண முடியாது என்றுதான் பொருள். இது உயர்ந்த ஒரு பாட்டு. வெறுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேல் உன் அறவுவார் கடலினைகள் காண்பாரோ. உன்னுடைய அரவு பாம்பு போல, வார் பாம்பாகிய வாரினாலே கட்டப்பட்ட கடல், வீரக்கடல் அணிந்த உன்னுடைய இணை இரண்டு திருவடிகளையும் காண்பாரோ. என்னவென்று அவர் அறிவாரா? அடியார்களால் கூட அதனுடைய தன்மையை அறிந்து கொள்ள முடியாது என்று சொன்னார். அறியானே யாவர்க்கும், மறுபடியும் சொல்றார், யாவர்க்கும் அறியான். அம்பலத்தம் பெரியானே, அந்த சிதாகாசத்தில் இருக்கிறதற்கு அடையாளமாக சிதம்பரத்திலே பொன்னம்பலம் என்ற ஒரு சபை உண்டு பண்ணி அந்த சபையிலே நடராஜா வச்சு நமக்கு காட்டுறார். நடராஜா தாப்பா இறைவன், அவன் இருக்கிற அம்பலம் தான் சிதாகாசம். அதான் சித் அம்பரம், சிதம்பரம் என்று சொன்னார். சித் ஆகாசம் என்றாலும் அம்பரம் என்றாலும் ஒன்றுதான். சித்தாகாசம், சித்து அம்பரம், சித்தம்பரம் என்பதுதான் இன்னைக்கு சிதம்பரம். அவன் ஞான வெளியிலே இருக்கிறான். அது நமக்கு தெரியாது. அதுக்காக சும்மா ஒரு பொம்மை மாதிரி மாடல் செஞ்சு இதுதான் இறைவன், அவன் மேல இருக்கிற அம்பலம் சிதாகாசம், இது போல வேற ஒரு சிதாகாசத்துல அவன் இருக்கிறான். அதை நான் தெரிஞ்சு கொள்ள முடியல, அதுக்குள்ள ஆற்றல் நமக்கு இல்லை. அதுக்காக நீ தெரிஞ்சு கொள்வதற்காக இது ஒரு அம்பலம் இருக்கு பார், இதுக்குள்ள இறைவன் இருக்கான் பார், இது மாதிரிதான் அவன் சிதாகாசத்துல இருக்கான் என்பதை தெரிந்து கொள்வது, அதை அறிந்து கொள்வதுதான் தரிசனம். சிதம்பர தரிசனம்ங்கிறாங்களே, சிதம்பரத்தினுடைய ரகசியம். சிதம்பரம் என்பது என்ன, அதில் இருக்கிற இறைவன் என்பவன் யார், அவனுடைய தொழில்கள் என்ன, அந்த அம்பலம் எப்படி அமைஞ்சிருக்கு, இது போன்ற அனைத்து தத்துவங்களையும் எவன் ஒருவன் தெரிந்து கொள்ளுகிறானோ தெரிந்து கொள்வது தரிசனம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க தரிசனம்னா, நடராஜா புறப்பட்டு வருவத கண்ணால பாக்குறமே அத தரிசனம்ங்கிறார். அவங்களுக்கு புரியாது. அப்படித்தான் சொல்லணும் பாமர மக்களுக்கு. நீங்க வா, முதல்ல நடராஜாவை பாரு, இந்த சுவாமியாவது முதல்ல பாத்துக்குவா. இவரை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளாக இவர் தானா சுவாமி, இது வேறையா, தத்துவம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு உனக்கு தானாவே ஒரு ஊற்று உண்டாகிற காலம் வரும், ஞான எழுச்சி வரும். அப்ப நீ தெரிஞ்சுக்கலாம். அது வரையில உனக்கு உண்மை விளங்காது. நீ கோயிலுக்கு வா, தரிசனம் பண்ணி, சாதாரண கண்ணால பாரு, இதான் தரிசனம் என்று அவளை தட்டி கொடுத்துதான் கொண்டு போகும். ஆகவே மக்களை அப்படி கொண்டு போகிற நிலையிலே இது உயர்ந்த நிலை. அம்பலத்தம் பெரியானே,
அந்த சிதம்பரத்தை விளக்குவதற்காக சிற்றம்பலமாக வைத்திருக்கிற சிதம்பரத்திலே இருக்கிற பெருமானி, சிறியேனை ஆட்கொண்ட ஒன்றும் தெரியாதே கீழ்நிலையில இருக்கிற நான் சிறியேன், அவனை ஆட்கொண்ட என்னையும் ஒரு பொருளாக ஏற்று அடியானாக ஆட்கொண்டு விட்டாய். பெய்கழற்கு விரையாந்த மலர் தூவேன், அப்படி ஆட்கொண்ட பெருமானே உன்னுடைய திருவடி இருக்கே, கழல் பெய்கழல் அணியப்பட்ட வீரக்கடலுடைய திருவடி, அந்த திருவடிக்கு விரையார்ந்த மலர் தூவேன், வாசனை மிக்க பூவை எடுத்துக்கொண்டு நான் அந்த திருவடிக்கு நான் பூஜையே பண்ணல. இவர் கோயில்ல விக்கிரம் வச்சு வழிபடாதவர். மாணிக்கவாசகரை பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். மாணிக்கவாசகர் விக்கிர வழிபாட்டை அதிகமா நம்பாதவர். அதனால இவர் இருந்த கோயிலே ஆவுடையார் கோயில். அதனால்தான் ஆவுடையார் கோயில்ல விக்கிரகம் இல்லாமல் அவர் திருவடி மட்டும்தான் இருக்கிறது. விக்கிர வழிபாடை அவர் ஆதரிக்காதவர். ஆகவே அது திருவடியை வைத்து வழிபட்டார். அந்த திருவடிக்காவது பூ சூட்டினாரான்னா இல்லைங்கிறார். விரையார்ந்த மலர் தூவேன் பெய்கழற்கு மலர் தூவேன், திருவடிக்கு நான் பூ சூடல. பூவை தூவினால் அது கிரியையாய் போயிடும். ஏன் இவர் தூவலேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை வச்சு ஏதோ ஒரு விக்கிரகத்தை வச்சு அதுக்கு 2 பூ பறிச்சு போட்டுட்டோமானா அது எந்த வழி? சரிக்கு மேல இருக்கிற கிரியை. இவர் எங்க இருக்காரு? கிரியைக்கு மேல யோகம், யோகத்துக்கு மேல ஞானத்தில் இருக்கார். ஞானத்தில் இருக்கிறவங்க இந்த பூ பறிச்சு போட வரமாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி விட்டவர்கள் அவர்கள். தாய்மானவரிடத்துல போய் ஒருத்தன் கேட்டான், ஏன் சுவாமி நீங்க இவ்வளவு பக்தியா இருக்கிறீங்க, இறைவன்லாம் பாடுறீர்களே, ஒரு நாளாவது நீங்க பூவை பறிச்சு பூசை பண்ணி நான் பார்க்கவே இல்லையே, ஏன் பூ பறிச்சு பூஜை பண்ண மாட்டேங்கிறீங்க? எங்களெல்லாம் சொல்றீங்க, நாங்கெல்லாம் பூவை பறிச்சு இறைவனை பூஜை பண்றோம், நீ ஏயா பூஜை பண்ணல அப்படின்னு கேட்டான். இன்னைக்கு அவனுக்கு என்னமா சொல்றது விளங்கல. இருப்பா, நான் ஏன் பூஜை பண்ண தெரியுமா? நீ எங்க பூஜை பண்றேன்னு கேள்வி கேட்டார். நான் வீட்டுல ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கிறேன், ஒரு பிள்ளையார் வச்சிருக்கிறேன், அதுக்கு நான் பூவை பறிச்சு கொண்டு போடுறேன். சரி, பிள்ளையார்னு ஒருத்தர் தனியா இருக்கார், பூன்னு ஒண்ணு தனியா இருக்கு, அதனால நீ பூவை பறிச்சு கொண்டு பிள்ளையார் போடுற. நான் பூவை பறிக்க போனேன், அந்த பூவை பாக்குறேன், பூவுக்குள்ளேயே அந்த பிள்ளையார் இருக்காருப்பா, அந்த பூக்குள்ளேயே சிவலிங்கம் இருக்காரு. நான் இந்த பூவை பறிச்சுட்டு போய் எங்க சாமிக்கு மேல போடுறது? அதுக்குள்ளேயேதான் பூக்குள்ளேயே இறைவன் இருக்காரு. பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனி மலர் எடுக்க நன்னேன். தாய்மானவர் பாட்டு. பார்க்கின்ற மலரோடு, நான் ஒரு நந்தவனத்துல போய் பூ பூத்திருக்க மரத்துல அந்த பூவை பாக்குறேன், இறைவனுக்கு பறிக்கலாம்னு. அந்த பூவுக்குள் இறைவன் இருக்கிறாங்கிறது தெரியுது. ஏன்னா எங்கும் இறைவன் இருப்பதை பாக்குறவன். அவங்க பார்வையில எல்லா இடத்துலயும் கடவுள் தெரியும். வானாகி மண்ணாகி வழியாகின்னு சொன்னாரே, ஆகாசத்துல தெரிவார், நெருப்புல தெரிவார், நீர்ல தெரிவார், எங்க பார்த்தாலும் இறைவன் இருக்கிறத கண்டவர்கள் அவர்கள். அப்ப பூவை பாக்குறார், அந்த பூவுக்குள்ளும் நீ இருக்கிறாய். பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, நான் பார்க்கிற பூவுக்குள் இறைவனை நீ இருக்கிறாய். அதனாலே அந்த பூவை பறித்து நான் வேற எங்க போய் போடுறது? அப்ப இந்த பூவுக்குள் இறைவன் இல்லாவிட்டால் தானே இந்த பூவை நான் பறிச்சு வேற இடத்துக்கு போடலாம். அதனால நான் பூஜை பண்ணலப்பா. அது ஞானிகள். ஞானிகளாயிருக்கிறவன் பூஜை பண்ண மாட்டான், அவன் பூஜை பண்ணலேன்னு நீ கேட்கவே கூடாது. ஞானிகள் எல்லாம் கடந்து போனவர்கள், அவங்களுக்கு பூஜையெல்லாம் விட்டு போகும். அவங்க மேல் நிலைக்கு வந்துட்டு அவங்க பசிக்கிறது தெரியாது, சாப்பிடுறது தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அந்த ஞானத்துல எங்கும் இறைவனையே பார்த்து கொண்டிருப்பார். அதான் இறைவனை எங்கும் பார்க்கிறார்களே, அதுதான் அவர்களுக்கு பூசை. அப்படி இறைவனை எங்கும் பார்க்கறதுனால தன்னை தெரியாது, தனக்கு பசி தெரியாது, தன்னை யாராவது வயசா தெரியாது, தன்னை அடிச்சா கூட தெரியாது. சில ஞானிகள் தெருவுல போகும்போது ஒருத்தன் என்ன பண்ணானு, இதெல்லாம் ஞானியா பாப்போம்னு சொல்லி விரவு கட்ட தூக்கி தலையில வச்சுட்டான். அவர் வடு தூக்கிட்டே போறாரு. விரவு கட்டு தன் தலையில இருக்குன்னு அவருக்கு தெரியாது, போயிட்டே இருக்காரு. இன்னொருத்தன் வந்து அவர் மேல இடிச்சான், தானா கட்டு விழுந்ததும் தெரியாது, போறாரு. அப்படி ஆதி காலத்தில் இந்த சங்கராச்சாரியார்ல 3ஆவதோ அல்லது 2ஆவதோ இருந்த ஒரு பெரிய ஞானியாயிருந்த சங்கரர் இப்படி நடந்தார் என்று அவருடைய வரலாற்றுல வரும். அப்படி தன்னுடைய நிலையே அறியாதிருந்தால்தான் ஞானிகள். அந்த ஞான நிலையில இருக்கிறதுனாலேதான் நான் மலர் வரித்து உனக்கு வணங்கவில்லை என்கிற. பெய்கழற்கு விரையார்ந்த மலர் தூவேன், வியந்து அலரேன், கடவுளே என்று சொல்லி வாய்விட்டு கத்தவில்லை. நயந்து உருகேன், உன் முன் சன்னதியை நான் உருகவும் இல்லை. தரியேன், நான் இந்த உலகத்தில் இனி இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஞான நிலைக்கு வந்ததுனால பூலோகத்தில் இருக்கிற இருப்பு எனக்கு பிடிக்கவில்லை. மாரியன், இதற்கு முன் நான் என்ன ஆகப் போறேன்? சாவேன், நான் சாவேனே,
சாவேன், உணர்ச்சியற்று போவேன். ஞானிகளுக்கு உணர்ச்சியற்ற சாதல் என்பது உயிர் போதல் என்ற பொருள் அல்ல. சாவேன் என்பது உணர்ச்சியற்று போதல். நான் சாவேன், நான் என்ற எண்ணம் அற்று போவேன். எனக்கு தான் என்று சொல்லுகிற நிலை இருக்காது. நான் சாவேன் என்பது நான் என்ற நினைப்பு தற்போதம். அது சைவத்தான் என்ன சொல்கிறது? தற்போதம் இழந்து போவேன், நான் தற்போதம் இழந்து நிற்கிறேன். ஞான நிலையிலே இருக்கின்றவர்கள் சொன்ன வார்த்தையினுடைய பொருள் இது. இப்படி இந்த திருவாசகத்தினுடைய பொருளை நாம் பார்க்கணும். வேனில் வேள் மலர் கணைக்கும் வெண்ணகை செவ்வாய் கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பால் நெஞ்சே மனமே என்று கூப்பிடுறார். இது ஏதோ தன்னுடைய மனத்தை பார்த்து கூப்பிடுவது போல இருக்கும். ஆனால் தன் மனம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவரைத்தான் அப்படி சொல்றார். மற்றவரை சொன்னா கோபம் வரும் என்று மற்றவருடைய செயலை தன்மேல் ஏறிட்டுக் கொண்டு சொல்றார். வேனில் இளவேனிற் காலத்து ராஜா, வேள் இளவேனிற் காலத்து ராஜா என்பவன் மன்மதன். அவனுக்கு அந்த காலத்துல தான் உச்சாட்டம். அப்பதான் அவன் எல்லாரையும் ரொம்ப மயங்க வைக்கிற காலம் அது, வேனிற் காலத்துல. வேனில் வேள், அந்த இளவேனிற் காலத்திலே அரசு செலுத்துகின்ற மன்மதன் மலர் கணைக்கும். அப்பதான் அவன் எல்லா மக்கள் மேலும் வில்ல வளைச்சு அம்பு போடுகிறான். அந்த அம்பு காமத்தை தூண்டுகிறது. அந்த மன்மதன் போடுகிற அம்பினாலும் ஒரு காரணம். இன்னொன்று, வெண்ணகை செவ்வாய் கரிய பானலார் கண்ணியர்க்கும், பெண்கள் அவர்களுக்கு வர்ணிக்கிறார். வெண்ணகை விளவிளேர் என்று பல், வெண்மையான பல். செவ்வாய் கொபைப்பழம் போல உதடு. கரிய கண், கருப்பாயிருக்கிற கண். பானலார் கண், பானல் நீலோர் பழம், நீலோர் பழம் போல கருப்பான கண். அதனாலே ஆடவரை மயக்குகிறார்கள். மயக்குகிறதுனாலே இந்த அடையாளங்களான்னு சொல்றார். கண்ணாலும் தன்னுடைய பல் சிரிப்பினாலும் சிவந்த வாயிலே உண்டாகிற புன் சிரிப்பினாலும் கண்ணினுடைய அசைவாலும் ஆடவரை மயக்குகிறதுனாலே வெண்ணகை செவ்வாய் கரிய கண் பானலார் கண், அதாவது அந்த நீலோற்பல பூவை போன்ற கண்ணியர். அந்த கண்ணியருக்கும் பதைத்து உருகும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மனமே, காமத்திலே வீழ்ந்து கிடக்கிற மக்களே என்று சொல்லாமல் காமத்தில் ஆழ்ந்திருக்கிற என்னுடைய மனமே என்று தன்னைத்தானே கூறுவதாக பேசுகிறார். ஊனலாம் நின்றுருக புகுந்தான், என்னை அந்த இறைவன் எப்படி ஆண்டான் தெரியுமா? என் உள்ளத்துக்குள்ளேயே புகுந்தான். ஊனலாம் நின்று உருக, என் உடம்புக்குள் இருக்கிற சதையெல்லாம் உருக. ஊன் என்றால் சதை, சதை கூட உருகிவிடும்படியாக என்னுடைய உள்ளத்திலே புகுந்து இறைவன் ஆட்கொண்டு விட்டான். மாணிக்க வாசகரை குருநாதர் ஆட்கொண்ட போது தன்னுடைய திருவடியை அவர் தலைமையில் வைத்தார். அந்த இறைவனிடத்தில் உள்ள ஒரு பெரு ஆற்றல், ஒரு வேகம், அந்த மின்சாரம் போன்ற ஒரு வேகம் அவரை தாக்கிவிட்டு மாணிக்க வாசகருக்கு ஒரு ஒழுக்கிட்டு அதிலிருந்து அவர் ஒரு தெய்வீகத்தன்மை உடையவராக ஆனார். அவரிடத்தினுடைய சக்தி, இறைவனுடைய சக்தியை தொடுதலினாலே ஸ்பரிசத்தினாலே இறைவன் மாணவனுக்கு கொடுக்கிறான். ஆச்சாரியன் தொட்டு மாணவருக்கு அந்த தீட்சை பண்ணும் போது இந்த சக்தி கிடைக்கும். அது மாதிரி ஊனலாம் நின்றுருக, என்னுடைய சதையே உருகும்படியாக என் உள்ளத்துக்குள் புகுந்து ஆட்கொண்டு விட்டான் அந்த இறைவன். அவன் எங்க இருக்கான் தெரியுமா? மனமே, வானுளான், அவன் வானத்திலே இருக்கிறான். இன்று வானுளான், இப்போதும் வானத்திலே இருக்கிறான். போய் காணாய், அதை பிரிச்சு படிக்க. இன்று போய் வானுளான் காணாய் நீ மனமே, இன்று வானுளான் இப்பொழுது வானத்திலே இருக்கிறான். போய்க்கான், நீனும் போய் பார் என்று சொன்ன. எந்த வானம்? இந்த பூலோகத்துக்கு மேல் இருக்கிற அந்த வானமா? இல்லை. இவர் வானம் என்று சொல்வது தன்னுடைய தலை உச்சியிலே இருக்கக்கூடிய துவாதசாந்தம் என்று சொல்லுகிற வழி. யோகத்திலே இருந்து மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு ஆதாரமா ஏறி போய் 6வது ஆதாரமாகிய ஆஞ்சைக்கு வந்து கபாலவாய் என்று சொல்கிற பிரமரந்தத்தையும் திறந்து அதுக்கு மேல் ஒரு 12 அங்குலம் இருக்கிற துவாதசாந்தம் என்ற இடம். அதுதான் வான். அந்த வானத்திலே இருந்து எனக்கு ஜோதியா காட்சி தரான். நான் யோகத்திலே இருந்து அவனை இருக்கிற இடத்தை நான் கண்டுகிட்டேன். ஆகவே மனமே, நீயும் அந்த துவாதசாந்தத்தில் இருக்கிற இறைவனை போய் பார் என்று சொல்ற. ஆகவே இறைவன் இருக்கிற இடம் துவாதசாந்தம்.
அதில் போய் பார் என்று வழிகாட்டுறார். இன்று போய் வான் உலான் காணாய், வானத்திலே உலான் போய் காண் நீ பார். மாளா வாழ்கின்றாயே, இன்னும் நீ ஏன் வாழ? மாள், நீ மாண்டு விட வேண்டும். மாள்னா செத்து போங்கிறதுடைய நோக்கம் என்னன்னா தற்போதும் செட வேண்டும். சாதல் என்பது முன்ன சொன்ன பாருங்க, சாதல் என்பது இறந்து போதல் என்று உயிர் விடுதல் என்ற பொருள் அல்ல. மனமே இன்னும் உனக்கு அகங்காரம் இருக்கு, அந்த அகங்காரம் ஒழிவதுதான் மாளுதல். உன் அகங்காரத்தை நீ நீக்கிக்கொள், அதை மாழ்விப்பாய். நாளாது அந்த அகங்காரம் ஒழியாமல் இன்னும் நீ இருக்கிறியே என்று கேட்க. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, நெஞ்சமே வாழாத நெஞ்சம், நல்வழியிலே போய் வாழ வேண்டாமல் வாழாத வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நெஞ்சமே, நீ வாழ்கிறாய், கெட்ட வழியிலே வாழ்கிறாய். வாழ்வினைப்பட்டு ஆழ்கிறாய், அதனாலே மேலும் மேலும் பாவ வினைகளை செய்து இன்னும் கீழே போய்க் கொண்டிருக்கிறாய். ஆழாமல் காப்பானை, இப்படி கீழே போகாமல் ஆழ்ந்து போகாமல் காக்கிற இறைவன் ஒருவன் இருக்கிறார். அந்த இறைவனை ஏத்தாதே அவனை நீ வணங்காமல் சூழ்கின்றாய் கேடு உனக்கு, உனக்கு நீயே தீங்கு தேடிக் கொள்கிறாய். மனமே சொல்கின்றேன் பல்காலம், பலகாலம் உனக்கு நான் வழி சொல்லுகிறேன், உபாயம் சொல்லுகிறேன். ஆகவே வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே, நீ அவலம் என்ற கடல், துன்பம் என்ற கடலுக்குள், மீண்டும் பிறவி என்ற கடலுக்குள் வீழ்கிறாய். இறைவனை வணங்கலன்னா மீண்டும் பிறவி கடல்ல தான் விழுவேன், ஞாபகம் இருக்கட்டும். மனமே நீ அவனை வாழ்த்தாமல் இருக்கிறாய் என்று நெஞ்சுக்கு அறிவுரை சொன்ன.